ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அமைதியான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பதற்றத்தை தேடி கொடுத்தது. இதுவரைக்கும் சுமூகமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்த உங்களுடைய இல்லத்து சூழ்நிலைகளும் மேற்கூறிய எல்லா விதமான காரணங்களாலும் திடீரென ஒரு விதமான பதற்றங்களும் பயமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைந்ததாகவே மாறிவிட்டது. ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதோ அது பணம் சம்பந்தப்பட்ட செயலோ அல்லது வேலை சம்பந்தப்பட்டதோ தொழில் சம்பந்தப்பட்டதோ அதை ஆரம்பத்தில் நீங்கள் நன்றாகத்தான் தொடங்கி கொண்டு அதனை வழிநடத்தி கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக இந்த ஒரு தொழில் நமக்கு செட் ஆகுமா, இது போதுமான அளவுக்கு நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்குமா, இதனால் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடி ஓடி அது உங்களுடைய மனதை நிச்சயமா குழப்பிக் கொண்டே தாங்க இருக்கும். இது பண விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். பணத்தை யாரிடமாவது நீங்கள் கைமாற்றாக வாங்கினாலோ அல்லது கடனாக வாங்கியிருந்தாலும் அது உங்களுடைய மனதுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் உருவாக்கி கொண்டு இன்னும் அது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். வீட்டில் உள்ளவங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் மௌன யுத்தத்தை இப்பொழுது நீங்கள் நடத்தி கொண்டும் இருப்பீங்க. அது குழந்தை பெற்றோர்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகள், குழந்தைகள் ஏதேனும் கேட்க அதனை பெற்றோர்கள் வாங்கி கொடுக்காமல் தேவையில்லாத வார்த்தைகளால் சத்தம் போடுவது, திட்டுவது, அடிப்பது போன்ற செயல்களை நீங்கள் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதை முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு ரூபத்தில் சொன்னால் அனைத்தையும் புரிந்து கொள்வார்களோ அப்படி நீங்கள் குழந்தைகளிடம் சொல்லி பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு கட்டுப்படுவார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நன்றாக கேட்பார்கள். ஆனால் தேவையில்லாமல் வாக்குவாதத்திலோ தேவையில்லாமல் சண்டை போடுவதோ அடிப்பதோ அது எதற்குமே ஒரு தீர்வை நிச்சயமா தேடி கொடுக்காது என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மையை தேடி கொடுக்கும். ரிஷபம் ராசியின் அமைதியான மனநிலையை இது பெரிதும் பாதித்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போதுமே அமைதியாக நடந்து கொள்வீங்க. ஆனா அப்படி அமைதியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் கவலைகளும் இன்னும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த பதற்றமான சூழலை மாற்ற நீங்களே முதலில் இறங்கி போய் யாரிடமாவது பேச்சை தொடங்குவீங்க. தொடங்கக்கூடிய ஒரு நபரும் நீங்கள் தான். ஏனென்றால் உங்களுடைய மனது கேட்காது. அவர்கள் மீதே தவறுகள் இருந்தாலும் நம்ம இறங்கி போய் பேசுவோம், நம்ம என்ன குறைந்து போக போறோமோ அப்படிங்கிற மனசு கொண்டவர்கள் தான் நீங்கள். உங்களுடைய சுக்கிரனின் கனிவான வார்த்தைகள் வீட்டின் பதற்றத்தை தணித்து மீண்டும் அமைதியை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். அதற்கு நீங்கள் குடும்பத்தை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். பல ஆண்டுகளாக அமைதியாக இருந்த குடும்ப வாழ்க்கையில் திடீரென்று சில சம்பவங்கள் பதற்றத்தை உருவாக்கி கொடுத்திருக்கும். வெளியில் சின்ன சின்ன பிரச்சனையாக தோன்றிய விஷயங்கள் குடும்பத்தின் உள்ளார்ந்த உணர்வுகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறியிருக்கும். ஆனா வெளி உலகத்துல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலை செய்ய இடத்திலோ அல்லது வெளி உலகத்திலோ சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைவரின் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனைகள் உங்களுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் வீட்டோட காதுகளுக்கு போகும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் உங்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என்றெல்லாம் உங்கள் மீது பழியானது சுமத்தப்பட்டு உங்களிடம் பேசாமல் இருந்த நபர்களும் உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். ரிஷபம் ராசிக்காரங்க எப்போதுமே அமைதியை விரும்பக்கூடியவர்கள் என்பதாலேயே இந்த ஒரு மாற்றம் அவங்களுக்கு மன ரீதியாக கடினமானதாகவே மாறியிருக்கும். ஆனாலும் இந்த சோதனைகள் குடும்ப உறவுகளின் உண்மையான நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு அனுபவமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், பழக வேண்டும், காசு விஷயத்தில் எப்படி நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் தெரிந்து ஒரு திறமையான ஒரு நபராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன வேலைகளும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் பிரச்சனைகளை தேடி கொடுக்காமல் இருந்தாலும் நாட்களும் காலங்களும் போக போக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதெல்லாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தாயார் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். அது பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் தாயார் வழியில் உங்களுக்குன்னு போதுமான அளவுக்கு உதவிகளும் போதுமான அளவுக்கு நீங்கள் கேட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிறைவேற்றி வைக்கப்படும். அது பண விஷயமாக இருக்கலாம், தொழில் விஷயங்கள்ல ஏதேனும் உதவிகள் கூட கேட்டிருக்கலாம். அது அனைத்திற்கும் இப்பொழுது போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கல்வி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் இப்பொழுது உண்டாக்கி போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். கால்நடை செயல்களில் ஆதாயங்கள் கிடைத்து வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நிச்சயமா நீங்க முன்னேறியும் வந்து விடுவீங்க. வியாபாரத்தில் சில நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொண்டாலே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயங்கள் இப்பொழுது ஏற்பட்டு அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். துறை சார்ந்த தெளிவுகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எதிர்காலம் பற்றிய தெளிவுகள் உங்களுக்கு இப்பொழுது புரிய ஆரம்பிக்கும். இதுவரை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு இனி அந்த நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப் போகிறது. அது மாறி இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்களை தேடி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது. இருந்தாலும் அது சின்ன சின்ன மகிழ்ச்சிகரமான விஷயங்களாக இருந்தாலும் சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாலும் அதனை நினைத்து நீங்க சந்தோஷப்பட வேண்டும். முதல்ல பெரிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கலாம். சின்ன பிரச்சனைகள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தீர தீர சிறிய சிறிய கடன்களும் தீர தீர உங்களுடைய மனதிற்குள் ஒரு தைரியம் வந்துவிடும். அந்த பெரிய பிரச்சனையும் தீர்த்து விடலாம், நம்ம பெரியதாக வாங்கிய கடன் பிரச்சனையும் தீர்த்து விடலாம் என்கிற மனதிற்குள் ஒரு தைரியமானது அப்பொழுது எழுந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அதனை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையின் முக்கிய இலக்குகள் தெளிவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். குடும்பம், தொழில், பணம் மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றம் தொடர்பாக சரியான திட்டங்களை அமைக்கும் வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். குடும்பத்திற்கு பதிவாக நம்பிக்கையானது உருவாகும். எதிர்காலத்தை பயமின்றி எதிர்கொள்ளும் மன வலிமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த காலம் நிலைத்தன்மை, சேமிப்பு, குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகியவற்றை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரம் என்பது நிச்சயமாக அமைய போகின்றது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்திலும் பயத்திலும் இருந்த ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்ற ஒரு தெளிவான பாதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புலப்படும். எனவே இனிமே எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாமே உங்களுடைய கையில் கூடி வந்துவிடும். அந்த அளவுக்கு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடம் பேசாமல் இருந்த நபர்களும் உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். ரிஷபம் ராசிக்காரங்க எப்போதுமே அமைதியை விரும்பக்கூடியவர்கள் என்பதாலேயே இந்த ஒரு மாற்றம் அவங்களுக்கு மன ரீதியாக கடினமானதாகவே மாறியிருக்கும். ஆனாலும் இந்த சோதனைகள் குடும்ப உறவுகளின் உண்மையான நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு அனுபவமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், பழக வேண்டும், காசு விஷயத்தில் எப்படி நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் தெரிந்து ஒரு திறமையான ஒரு நபராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன வேலைகளும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் பிரச்சனைகளை தேடி கொடுக்காமல் இருந்தாலும் நாட்களும் காலங்களும் போக போக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதெல்லாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தாயார் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். அது பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் தாயார் வழியில் உங்களுக்குன்னு போதுமான அளவுக்கு உதவிகளும் போதுமான அளவுக்கு நீங்கள் கேட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிறைவேற்றி வைக்கப்படும். அது பண விஷயமாக இருக்கலாம், தொழில் விஷயங்கள்ல ஏதேனும் உதவிகள் கூட கேட்டிருக்கலாம். அது அனைத்திற்கும் இப்பொழுது போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கல்வி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் இப்பொழுது உண்டாகி போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். கால்நடை செயல்களில் ஆதாயங்கள் கிடைத்து வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நிச்சயமா நீங்க முன்னேறியும் வந்து விடுவீங்க. வியாபாரத்தில் சில நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொண்டாலே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயங்கள் இப்பொழுது ஏற்பட்டு அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். துறை சார்ந்த தெளிவுகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எதிர்காலம் பற்றிய தெளிவுகள் உங்களுக்கு இப்பொழுது புரிய ஆரம்பிக்கும். இதுவரை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு இனி அந்த நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. அது மாறி இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்களை தேடி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது. இருந்தாலும் அது சின்ன சின்ன மகிழ்ச்சிகரமான விஷயங்களாக இருந்தாலும் சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாலும் அதனை நினைத்து நீங்க சந்தோஷப்பட வேண்டும். முதல்ல பெரிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கலாம். சின்ன பிரச்சனைகள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தீர தீர சிறிய சிறிய கடன்களும் தீர தீர உங்களுடைய மனதிற்குள் ஒரு தைரியம் வந்துவிடும். அந்த பெரிய பிரச்சனையும் தீர்த்து விடலாம், நம்ம பெரியதாக வாங்கிய கடன் பிரச்சனையும் தீர்த்து விடலாம் என்கிற மனதிற்குள் ஒரு தைரியமானது அப்பொழுது எழுந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அதனை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையின் முக்கிய இலக்குகள் தெளிவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். குடும்பம், தொழில், பணம் மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றம் தொடர்பாக சரியான திட்டங்களை அமைக்கும் வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். குடும்பத்திற்கு பதிவாக நம்பிக்கையானது உருவாகும். எதிர்காலத்தை பயமின்றி எதிர்கொள்ளும் மன வலிமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த காலம் நிலைத்தன்மை, சேமிப்பு, குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகியவற்றை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரம் என்பது நிச்சயமாக அமைய போகின்றது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்திலும் பயத்திலும் இருந்த ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்ற ஒரு தெளிவான பாதை